நம்ம சேனல்ல வந்து குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்பதான் தோட்டத்துல இருந்து வந்தோம். சரி மணி இன்னைக்கு வந்து ஈவினிங்க்கு மேல தான் டியூட்டி போவார். ஈவினிங்னா ஒரு 3:00 டியூட்டில போய் ஜாயின் பண்ணணுமாமா. ஸோ வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு. லஞ்சை முடிச்சுட்டு தான் போவார். ஸோ வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரில் வந்து எனக்கு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலே நேற்று வந்து நாங்கள் ஒட்டன்துறை போயிருக்கையில் வந்து இந்த பன்னீரும் இந்த பட்டரும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு இன்னைக்கு வந்து பன்னீர் ஃப்ரைல வந்து பிரியாணி மாதிரி பண்ணுவாங்களா, நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இல்லை. சரி எப்படி வருதுன்றதை ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். சரி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் இன்னைக்கு எப்படி சமைக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக தான் செய்ய போகிறேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக இந்த மினி எலக்ட்ரிக் சாப்பர் வந்து வந்திருக்குங்க. ஸோ வந்து இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சிம்பிளாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை வச்சு தாங்க வந்து சமைக்கவே போகிறேன். என்னடா இந்த ப்ராடக்ட்டை வச்சு எப்படா சமைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுத்துக்கும். இன்னொன்று வந்து பொடுசாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மினி எலக்ட்ரிக் சாப்பர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக ஒரு 2 செகண்ட் கூட ஆகாதுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நறுக்கிடும். நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன். எலக்ட்ரிக் சாப்பர் ஆக்சுவலாக வந்து 1 இயர் வாரண்டியோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேட்லாக்கை நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க. இந்த ப்ராடக்ட் அமேசானில் கூட அவைலபிள் இருக்குங்க. நான் லிங்க் வேணால் டேக் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கேபிளை வச்சு சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பவர் கட்டானா கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். ஒரு தடவை வந்து அந்த லைட்டாக வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, அவ்வளோ நைஸாக சின்ன சின்னதாக வந்து வெங்காயத்துலேருந்து தக்காளி நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் சாப்பரை நம்ம வாஷ் பண்ணுறது கூட ரொம்பவுமே ஈஸி தாங்க. மேலே இருக்க மோட்ரு பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த கீழே இருக்கிறதுல நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு அதையுமே ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கான வெங்காயம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த சாப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போட்டு இன்றைக்கி ஸ்லைட் பண்ண போகிறோம். நல்லா தான் இருக்கு. பயிர் வெங்காயத்துக்கு அவ்வளோதானா? சிம்பிளாக வெட்டிடுச்சு. தக்காளி கட் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டேங்க. மணி முழுசாகவே போடு எப்படி கட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னாரு. முழுசாக கட் பண்ணால் அந்த தோல் மட்டும்தான் நீங்குச்சே தவிர கட் ஆகலை. அதே 2ஆக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்க பன்னீரை எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்னதானா ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ணலைங்க. பிரியாணியில் வந்து கரையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்கியூப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கூட வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் தனி மிளகாத்தூள் அது கூட வந்து கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து பிரியாணிக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டர் வேறு வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி இந்த வாட்டி வந்து பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பன்னீரை வந்து பட்டர்லேயே வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். சரி இப்போ நீ அண்ணனை கூப்பிட்டா தயிர் வெங்காயம் நீ போகக்கூடாது, நீ போய் இவனை கூப்பிட்டா. எப்பயும் போல் பிரியாணி இந்த வாட்டி வந்து குக்கரில் தாங்க வந்து தாளித்து விட போகிறேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டரே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பட்டர் வந்து நிறையவே போட்டு அது கூட பிரியாணி எல்லாம் வந்து தீர்ந்துச்சு. ஸோ வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே போட்டு அப்படியே வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளியும் சாப்பர்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாகவே என் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தனி மிளகாத்தூள் அது கூட வந்து மல்லித்தூள் பிரியாணி மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நான் உப்பெல்லாம் போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திரும்பியுமே அரிசி போட்டு ஓரளவுக்கு அரிசி ஒரு 1/2 வேக்காடு வந்ததுக்கப்புறம் தாங்க வந்து பன்னீரே உள்ளே போட்டு திரும்பி குக்கரை மூடி வச்சேன். மூடி வச்சமே ஜஸ்ட்டு வந்து 3 விசில் தான் விட்டேன். நீங்கள் ரெகுலராக விடுறத விட 1 விசில் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கணும். அப்போ தான் வந்து பன்னீர் எதுவும் உடையாமல் அதுக்காக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். தயிர் வெங்காயத்துக்கு ரொம்ப பொடிசா நறுக்கிறாத, மீடியமாக வெட்டி போடு, அப்படின்னா நல்லா இருக்கும்.
அடுத்த தயிர் வெங்காயத்துக்குமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் குக்கரில் வந்து அரிசியை போடவே இல்லைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் போட்டு அரிசி ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பன்னீரவே ஆட் பண்ண போகிறேன். மல்லி இலை ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வந்து ஃபைனலாக அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து மல்லி இலையுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நெய்யும் ஆட் பண்ணேன். பிரியாணி வாடா பிரியாணி ரெடி. நீரா சொன்ன கரைஞ்சு போயிரும்னு இருக்கு. இதுனா இது இந்த பிள்ளை காரம் எத்தனை தட்டு இருக்கு? 3 1 2 3 சொல்லு. லஞ்சும் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் அப்படியே வந்து எல்லாம் சாப்பிட்ற வேண்டியதான். பிள்ளைங்களுக்கும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டாச்சு. மகிழனிக்கு தான் பிரியாணி காரம் அடிக்கும் அப்படின்றதுக்காண்டி சாப்பிட மாட்டான். ஆனால் ரித்வினுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி வந்து எடுத்து போட்டேன். இந்த வாட்டி பன்னீரில் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் வந்து உண்மையாகவே செம சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பொரிச்சு போடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் தெரில. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணையில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். கொஞ்சம் காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.